வணக்கம். சிதைக்க உணவை மருந்து மருந்து உணவு. இந்த வெயில் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. இந்த வெயில நம்ம கடக்கணும் அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல நமக்கு நீராகாரம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். வெளியே போகும்போது கூட நம்ம எடுத்துட்டு போகும்போது வாட்டர்மெலன் ஜூஸ்லேருந்து இளநீர் எல்லாமே விலை கூட இருக்குது. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு தடையும் வாட்டர்மெலன் வந்து அதாவது தர்பூசணி இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்லேருந்து விளைவிச்சு, அதுவும் இப்போ இந்த சீசனில் பயங்கரமாக நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு விளைவிச்ச தர்பூசணி தான் நிறையவே கிடைக்குது. கொஞ்சம் நேச்சுரலாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்மில் வந்து போய் பார்த்து வாங்கினா கூட அவங்களும் லைட்டாக கெமிக்கல்ஸ் போட்டு அதை நம்ம வாங்கி சாப்பிட்டா கூட அது லைட்டு ரெட்டாக தான் இருக்கும். ஆனால் வெளியே வாங்கி சாப்பிட்ற அவ்வளோ வாட்டர்மெலனும் தர்பூசணி நல்ல ரெட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸாக தான் இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிட்டாலும் வயிறு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே வழி இந்த வெயில நம்ம கடந்து வரணும் அப்படின்னா ஒரே வழி நீர் மோர் தாங்க. தயவுசெய்து மோரையும் வெளியே வாங்காதீங்க, தயிரையும் வெளியே வாங்கி அதை மோராக்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா தயிரில் வந்து நிறைய புளிக்கக்கூடக்கூடிய தன்மை உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. முழு சத்தும் அதை தயிர்லேருந்து அதுலேருந்து கிடைக்கிற மோர்லேருந்து நமக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு கொஞ்ச நாள் ஒரு டம்ளர் பால்னாலும் காய்ச்சி நைட்டு நல்லா கொஞ்சம் வெதப்பாக அதில் தயிர் உரை ஊற்றி அதை காலையில் அதிலெல்லாம் கடைஞ்சி அதில் பெருங்காயம் கடுகு மட்டும் தாளித்து கருவேப்பிலை தாளித்து அதை கடைஞ்சி எல்லாருமே ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போயிடுங்க. எப்போ வரனாலும் 11 மணிக்கு குடிச்சிருங்க. இந்த வெயிலை தாங்கிறதுக்கு உடல் நல்லா குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடைகிறதோடு இல்லாமல் சொட்டிங்கால வேர்வையால் நம்ம இழக்கிற அவ்வளோ தண்ணி சத்தும் நம்மளை மீட்டு கொடுக்கறது இந்த நீர்மோர் மட்டும்தான். இதில் வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் இப்போ வெயில் காலத்தில் செய்யாதீங்க. ஏன்னா இந்த மோரில் ரொம்ப வெயில் காலத்தில் தொடர்ந்து இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டு அரைச்சி செய்யும் போது இந்த காரமும் நமக்கு உடம்புல ஒத்துக்காது. இதுவும் சூட்டை அதிகமாகி கொடுத்துரும். அதனால நீர் மோர் இந்த வெயில் காலத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது வெறும் பெருங்காயம் கடுகு மட்டும் தாளிச்சுக்கோங்க. இல்லைன்னா தாளிக்காட்டையும் பரவாயில்ல, சிறிது உப்பு மட்டும் போட்டு நல்லா மோரை நல்லா தயிரை கடைஞ்சிட்டு, அந்த தயிரும் நம்ம வீட்டில் உரை ஊற்றுறதா இருக்கணும். அந்த தயிரை நல்லா கடைஞ்சிட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுறாலும் நமக்கு நல்லதுங்க. வெறும் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக 2 டம்ளர் தண்ணி அது அதிகமாக அந்த மோரில் கலந்து இந்த மோரை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதை நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னாலே நம்மளோட இந்த வெயில் காலத்தை வந்து நம்ம ஈஸியாக கடந்துட முடியும். இந்த வெயில் காலத்தால் ஏற்படுற நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் சரி, உடம்புக்குள்ள சூடு தணிக்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ வயிறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மோர் மட்டும்தான் நமக்கு சீப்பாகவும் அமையும். அடுத்தது இது நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம குடிக்கிறதால நமக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராது, நன்மை தான் ஏற்படும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு இந்த நீர் மோரை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் 2 மாதத்துக்கு எப்போதும் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்தை ரொம்ப ஈஸியாக கடந்துட முடியும். திரும்பவும் சொல்கிறோம், இளநீராக இருந்தாலும் சரி, தர்பூசணியாக இருந்தாலும் சரி, விலை அதிகம். அதுவும் முக்கியமாக தர்பூசணி வேறு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸ் வெளியே வாங்கி குடிக்கும் போது நமக்கு கண்ணு முன்னாடியே அவங்க அரைச்சி கொடுத்தாலும் சரி, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸாக இருந்தாலும் சரி, அது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. அதில் நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய கெமிக்கல்ஸ் நிறையவே இருக்குது. ஒன்றுமே சுத்தமே இல்லாத அதாவது வகையில் கூட அந்த ஜூஸ் செய்யலாம், நமக்கு கிடைக்கலாம். அதனால் நம்மளால வீட்டில் செய்யப்பட்ட இந்த நீர்மோர் வந்து கரெக்டாக இந்த வெயில் காலத்துக்கு உகந்ததாக அமைச்சிடும். ஆரோக்கியமாக வாழுவோம். எதை பற்றி பேசுனீங்கன்னா சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கார எடுக்குங்க.